அப்போ வேதம் படிச்சுட்டு நான் உள்ளே இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவர்களெல்லாம் நம்ம பூசையை மத்திய தரமாகவும் கடைத்தரமாகவும் கெடுப்பதற்காக உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் சொல்லலாம், அந்த புத்தகம் சொல்கிறது, அந்த புத்தக பயிற்சியாளர்கள்ட்ட உள்ள புத்தகங்கள் சொல்கிறது. இன்னும் அந்த புத்தகத்தில் பாஞ்சராத்திர ஆதீனம்லாம் சொல்லி 4 வர்ணங்களை திணிக்கின்றன, பெண்களுக்கு அதிகாரம் கிடையாது, இதெல்லாம் சொல்லி அப்போ சனாதனத்தை புகுத்துறது தான் நம்ம அறநிலையத்துறை போட்டிருக்கிற அந்த புத்தகத்தில் இருக்குது. ஒன்று தவறு, இந்த ஆகமத்தில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வேத மந்திரங்களை கலந்தீங்கன்னா அது கடைத்தரப்பட்ட பூசையாக மாறிவிடும், அந்த பூசையின் தரம் தாழ்ந்து விடுங்கிறத அதில் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ உள்ளே உட்காந்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த எல்லாரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கலாம்பரதம் அது ரொம்ப சொல்லக்கூடாது, சமஸ்கிருதத்தை சதுர்புசம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா மந்திரங்கள் எல்லா கோயிலையும் இதை நீங்கள் கேட்கலாம், இந்த சுக்கலாம்பரதத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இது எங்கே இருக்குதுன்னா மகாபாரதத்தில் விஷ்ணு சகஸ்கிரநாமம், விஷ்ணுவுக்கு திருமாலுக்கு இருக்கிற 1008. இதை பற்றியே நம்ம அதில் இருக்கிற எல்லா கொலை இருக்குல்ல, அதை பற்றியும் பேசலாம். ஆனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். இதை கொண்டு போய் சிவாலயத்திலையும் நம்ம பிள்ளையார் எந்த பூசை பண்ணாலும் சுக்கலாம்பரதம் தலையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்போ அந்த பூசையை கெடுக்கிறார்கள். பிள்ளையாருக்கும் அந்த இதுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த பூசையை ஆரம்பித்தாலும் விஷ்ணு சகஸ்கிர நாமத்தில் தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்களா? ஏன்னா அங்கே அந்த காமி ஆகமத்தில் அவங்க சொல்கிற அந்த ஆகமத்தில் கோடியான சம்கியா, அந்த மந்திரங்கள் எல்லாம் சம்கியான்னு சொல்லுவாங்க. கோடானு கோடி அந்த மந்திரங்களில் லட்சம் மந்திரங்கள் கூட இல்லை. அப்போ 99% மந்திரங்கள் ஆகமத்தில் இருக்கிற இந்த மந்திரங்கள் அழிந்து விட்டன. அப்போ எங்கேருந்தோ எடுத்து எங்கள் கோயிலில் வந்துக்கிட்டு நீ முறையா பண்ணுறியான்னா கெடுத்துக்கிட்டு இருக்கிற இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது, கோயிலுக்கு பூக்கள் பறிக்க வேண்டும் என்றாலும், எண்ணெய் கொடுக்க வேண்டும் என்றாலும், தானியங்கள் கொடுக்க வேண்டும் என்றாலும், எல்லா மரத்துல இருந்து இந்த டெண்டர் விட்டுட்டு ஒரு பூக்கிட்ட இருந்து மாலை கட்டு வாங்குறது தவறு, ஆகமம் சொல்கிறது. கோயில் நந்தவனத்தில் இந்த மந்திரங்களை சொல்லி பறிக்க வேண்டும், அந்த பூவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்னு ஆகமத்தை சொல்லியிருக்கு. பின்பற்றியா? ஆகமத்தில் இருக்கிறது எதையுமே பின்பற்றாம ஆகமத்து பேரை சொல்லி தமிழர்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை மாற்ற வேண்டும் என்றால் ஒன்று, இது எல்லாத்தையும் 3 தான், குடமுழுக்கு அர்ச்சனை எல்லாத்துலேயும் ஒரே வாய்மொழி உத்தரவு போதும். மற்றதெல்லாம் பேப்பரில் வேணுங்கிறதெல்லாம் இருக்குது. இதை செய்து விட்டோம் என்றால், இதை இந்த அரசாங்கம் செய்தது என்றால் காப்பாற்ற, அதுவரைக்கும் புறக்கணிப்பு, தீண்டாமை 5000 ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆரியர்கள் கைபர் போலன் கணவாயிலிருந்து வந்து ஒரு கொஞ்சமாக நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்மளையே போச்சொன்னான் காலத்திலிருந்து. ஐயா சொன்னாங்க, வைதீக எதிர்ப்புங்கிறது தமிழர்கள்ட்ட எப்பவுமே இருக்கிறது, எப்பவுமே இல்லை, வந்தார வாழ வைக்கும் தமிழகம். அந்த காலத்தில் இருந்த சிந்துச்சமொழி நாகரிகம் என்பது, சிந்துச்சமொழி நாகரிகம்ங்கிறது உண்மையிலே தமிழ் கீழடி எழுத்துக்களுக்கும் சிந்துச்சமொழியில் கெடுத்துற எழுத்துக்களுக்கும் ஒத்து போகின்றன. தமிழர் நாகரிகம் தான் இந்த சிந்துச்சமொழி நாகரிகமும். அப்போ அப்படி இருந்தவர்கள்ட்ட என்றைக்கு அவர்கள் தரம் புரண்டு இந்து மதம்ங்கிறத அதை தமிழர்களுடைய மதத்தை திரித்து அதில் கற்பனைகளையும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவைகளையும் புகுத்தி என்றைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்றையிலிருந்து தமிழன் போராடி கொண்டிருக்கிறான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கும் அரசியலில் அந்த அரசாங்கத்தின் ஆள்போரின் அவர்களின் துணையோடு தான் செய்து கொண்டார்கள். இன்றைக்கும் அதே மாதிரி ஆள்வோர்களின் துணையோடு தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மக்களுக்கு ஏன்னா இதில் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி பயனில்லை.